பழைய ஏற்பாட்டு காலத்தில் மிகவும் கொடூரமாக வழிபாடு முறையை கொண்டிருந்த மோலேக்கு தெய்வம் பற்றியும் அதன் பின்னணியில் உள்ள ஆவிக்குரிய தாற்பயங்கள் இன்றைய காலத்தில் எப்படி உருமாறி செயல்படுகிறது என்பதை பற்றியும் பார்ப்போம். மோலேக்கு வரலாற்று பின்னணி. மோலேக் என்பது அம்மோனியருடைய தேசிய தெய்வம். இது பொதுவாக ஒரு மனித உடலும் தலையும் கொண்ட வெண்கல சிலையாக உருவகப்படுத்தப்பட்டுள்ளது. வழிபாட்டு முறை: இந்த வெண்கல சிலை உள்ளே நெருப்பு மூட்டப்பட்டு அது சிவக்க காய்ச்சப்படும். பிறகு அதன் நீட்டப்பட்ட கைகளில் கைக்குழந்தையை வைத்து பலியிடுவார்கள். பலிபீடம்: எருசலேமுக்கு அருகில் உள்ள இன்னோம் பள்ளத்தாக்கில் இந்த பலிகள் நடத்தப்பட்டன. மேலதாளங்கள் முழங்கப்படும். இது பலியிடப்படும் குழந்தையின் அழுகுரல் பெற்றோர்களுக்கு கேட்காமல் இருக்க செய்யப்பட்டது. வேதத்தின் எச்சரிக்கை: தேவன் இதை அருவருப்பு என்று அழைத்தார் மற்றும் தன் பிள்ளைகளை தீக்கடக்கம் பண்ணுகிறவர்களுக்கு பலியிடுகிறவர்களுக்கு மரண தண்டனை விதித்தார். லேவியராகமம் 20:2. இன்று மோலேக்கு எப்படி செயல்படுகிறது? இன்று நாம் வெண்கல சிலைகளிடம் குழந்தைகளை தருவதில்லை. ஆனால் மோலேக்கின் பின்னணியில் உள்ள சுயநலத்திற்காக அடுத்த தலைமுறையை பலி கொடுத்தல் என்ற தத்துவம் நவீன வடிவில் செயல்படுகிறது. 1. கருக்கலைப்பு. மோலேக்கு வழிபாட்டின் நவீன வடிவமாக பலர் கருதுவது கருக்கலைப்பை தான். அன்று வசதி வாழ்வுக்காக தெய்வத்தின் ஆசீர்வாதத்திற்கும் குழந்தைகளை பலி கொடுத்தார்கள். இன்று பொருளாதார சுதந்திரம், படிப்பு, பாரமில்லா வாழ்க்கை அல்லது சமூக கௌரவம் ஆகியவற்றிற்காக கருவில் இருக்கும் குழந்தைகள் அழிக்கப்படுகிறார்கள். இதுவும் ஒரு சுய லாபத்திற்காக செய்யப்படும் பலிதான். 2. பொருளாசை மற்றும் வேலை. இன்றைய ஓட்டத்தில் பணம் மீட்டுவதையும் அந்தஸ்தையும் ஒரு தெய்வமாகவே பலர் பார்க்கிறார்கள். பெற்றோர்கள் அதிக நேரம் வேலை செய்வதன் மூலம் குழந்தைகளோடு நேரத்தை செலவிடாமல் இருப்பதன் மூலம் தங்கள் குழந்தைகளின் ஆவிக்குரிய மற்றும் மன ரீதியான வளர்ச்சியை பொருள் வசதிக்காக பலி கொடுக்கிறார்கள். 3. தவறான கொள்கைகள் மற்றும் ஊடகங்கள். இன்றைய கலாச்சாரம் குழந்தைகளின் தூய்மையை சிதைக்க பார்க்கிறது. இணையதளம், ஆபாசம் மற்றும் தவறான பாலின கொள்கைகள் மூலம் குழந்தைகள் மனசாட்சியை மழுங்கடிப்பது அவர்களை மோலேக்கின் பலிபிடத்திற்கு தள்ளுவதற்கு ஒப்பானது. நாம் செய்ய வேண்டியது என்ன? 1. நமது குழந்தைகளின் தேவனுக்குரியவர்களாக வளர்ப்பது. உபாகமம் 6:7. 2. சுயநலத்திற்காக உறவுகளையும் ஆவிக்குரிய விழுமியங்களையும் பலி கொடுக்காமல் இருப்பது. 3. இன்றைய சமூக தீமைக்கு எதிராக திறப்பின் வாசல் என்று ஜெபிப்பது. God bless you.